அப்போ இன்னைக்கு காவல்துறையில இருக்கிறவங்கள்ட்ட பர்சனலா பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கலாம்னு நம்ம வந்தாவே அடுத்து ஒரு ஃபோனு. அப்பா நம்ம ஆளு விட்டுரு. வட்ட செயலாளர், சதுர செயலாளர், சந்து செயலாளர், பொந்து செயலாளர் இவங்க எல்லாருமே அக்யூஸ்டா இருந்தா காவல்துறை என்ன பண்ணும்? அக்கா சொன்னாங்க பிங்க் பேட்ரோல்னு போட்டாங்க அம்மா காலத்துலன்னு. இன்னைக்கு பிங்க் பேட்ரோல்ல இருக்க ஒரு பெண்ணையே பிங்க் பேட்ரோலுக்குள்ள ஒரு காவலர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிச்சாங்கிற மாதிரி காவல்துறையில இருக்க பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. கனிமொழி அக்காவும் தமிழச்சி தங்கப்பாடன் அவங்களும் இருக்கிற மேடையில அந்த மாநாட்டுல வச்சு ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் சிண்டல் கொடுக்குறாங்க திமுக காரங்க 2 பேரு. என்ன நடவடிக்கை எடுத்து தெரியுமா திமுக? அந்த காவலரை கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்கிருன்னு சொல்லுச்சு. நீங்க இப்படி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு ஆளுங்களை காப்பாத்திக்கிட்டே இருந்தா தப்பு செய்யறவனுக்கு எப்படிங்க பயம் வரும்? எப்படின்னா நம்ம தலைமை காப்பாத்திரும்னா அப்ப தப்பு செய்யறவங்க முழுக்க அக்யூஸ்டு ஃபுல்லா உங்க கட்சிக்காரங்க. இந்த இப்ப லேட்டஸ்ட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தர் காணா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பாடி டெட் பாடி வந்து இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவரோட கல்குவாரியில அழுகிற நிலையில கிடைக்குது இந்த பாடி. ஏற்கனவே நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்சதை பார்த்தோம்ல வீடியோவை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனா இந்த மீடியாக்களை பாருங்களேன், அவங்கள பாராட்டணுங்க. எம்எல்ஏ நேருக்கு நேரம் அடிச்சா கூட உங்க காலை கட்டிட்டு நாங்க விட மாட்டோம், திமுகவுக்கு நாங்க மரணம் விட்டு கொடுத்தே தீர்வோம்னு சொல்லி எப்படி இந்த மீடியாக்கள் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றது புரியல.